ஹாய் மக்களே, வெல்கம் டு A to Z சென்னை ரியல் எஸ்டேட். நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் வீடு 3 பெட்ரூம் வீடு பார்க்க வந்திருக்குங்க. மொத்தம் ஒரு 3 கார் பார்க்கிங்கு, ஒரு 5-6 பைக் பார்க்கிங்கு கொண்ட ஒரு வீடு தாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி. 630 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு 1400 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் பண்ணியிருக்காங்க. கீழே ஃபுல்லா பார்க்கிங், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் வீடுங்க. சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதியில் தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. பாருங்க, நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ ஃபுல்லாக பாப்புலேட்டடாக இருக்குது. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் தான் உங்களுக்கு வந்து இந்த நம்மளோட சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. இதான் நம்மளோட சைட்டு. பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. வாங்க உள்ள போயிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி ஃபுல் டீடைல் பார்க்கலாம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 78 lakhs சொல்றாங்க. கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. இந்த சைடில் உங்களுக்கு வந்து ஒரு 20 ஃபீட் ரோடு, இந்த சைடில் உங்களுக்கு வந்து ஒரு 24 ஃபீட் ரோடு வருங்க. நல்ல ஒரு அழகான லொக்கேஷன்ல தான் பல்லாவரம் அனகாபுத்தூர்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 500-600 மீட்டர்ஸ்ல அமைஞ்சிருக்குங்க. இங்க ஒரு லேண்ட் நம்ம கையில இருக்கு. இது பக்கத்துல 4000 per ஸ்கொயர் ஃபீட் சொல்றாங்க. சிஎம்டி அப்ரூவ்டு தாங்க. ஸோ வேணுன்றவங்க அதுவும் வந்து வேணாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. நம்ம பண்றது எல்லாமே டேரக்ட் ஒன் ப்ராப்பர்ட்டி தான். எந்த புரோக்கரிங் சார்ஜ் பண்றது இல்லை. அதனால தாராளமாக ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்கலாம். வாங்க உள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தியே ஃபுல் டீடைல் பார்க்கலாம். நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ், நல்ல ஒரு பெரிய ஃப்ரண்டேஜ் தாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 24-25 அடி உங்களுக்கு வந்து ஃப்ரண்டேஜ் வருங்க. எலிவேஷன் இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இது நார்த் ஈஸ்ட் கார்னர்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு பெரிய கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சுற்றி வந்து உங்களுக்கு வந்து சைட்டு வந்து காம்பவுண்ட் போட்டு நல்லா அழகாகவே இருக்குங்க. இங்கே பாருங்க, இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கார் விடலாம். அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் வந்து உங்களுக்கு பொசிஷன் இருக்குங்க. அதே மாதிரி இந்த சைடில் வந்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கார் விடலாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இருக்குங்க. இந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்ல பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம், இல்லைனா நீங்கள் வந்து சைக்கிள் அது மாதிரிலாம் கூட நீங்கள் விட்டுக்கலாம். நல்லா அழகான ஒரு ஸ்டெப்ஸ், அகலமான ஸ்டெப்ஸ், ஃபுல்லாகவே கிரானைட்ல வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்கு இங்கே ஒரு பெரிய விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் பார்த்த மாதிரி என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க. ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு ஒரு 17 சைஸ்ல ஹால் வந்து ஸ்பேஷியஸா இருக்கு. மொத்தம் 3 ஜன்னல், பேக் சைடில் ஒரு ஜன்னல், இங்க ஒரு 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அந்த வெளிச்சம் காத்து நல்லாவே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து நார்த் ஈஸ்ட்ன்றதுனால சவுத் ஈஸ்ட்ல கிச்சன் வச்சிருக்காங்க. கிச்சனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 9க்கு 12 சைஸ்ல கிச்சன் அழகான டைம் சுட்டி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து எல் டைப்ல கிரானைட் பண்ணிருக்காங்க. ஷெல்ஃப், லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து அழகாவே கொடுத்துருக்காங்க. பார்க்கறது ப்ரீமியமா இருக்குங்க. இது ஒரு காமன் பெட்ரூமு, ரெஸ்ட் ரூமு. ரெஸ்ட் ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5க்கு 7 சைஸ்ல ரெஸ்ட் ரூமும் நல்லா அழகாவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரியர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க ஒரு பெட்ரூம் தாங்க. பெட்ரூம் வந்து ஒரு 9க்கு ஒரு 11 சைஸ்ல நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இந்த வந்து பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி போறதுக்கு ஒரு வழிங்க. இதுதான் பால்கனி. பாருங்க, ரோட் சைட் பால்கனி இருக்கு. நல்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. வாங்க மாடிக்கு போயிட்டு மாடி 2 பெட்ரூமும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸுங்க. இதுவும் நல்லா அகலமான ஸ்டெப்ஸ் தான். கீழே ஒரு சிங்கிள் பெட்ரூம் பார்த்துட்டோம். மேலே வந்தீங்கன்னா 2 பெட்ரூம், நல்ல பெரிய பெரிய பெட்ரூமா வந்து அமைச்சு கொடுத்துருப்பாங்க. மேலே வந்தீங்கன்னா இது ஒரு சின்ன லாபி ஏரியா, இங்க ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா இது வந்து நீங்க வந்து ஒரு வாஷிங் ரூமா யூஸ் பண்ணிக்கலாங்க. வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம். நல்ல அழகான ஒரு ஃபர்ஸ்ட் டோர் தான். இதுலயும் 2 ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் வந்து ஒரு 11க்கு 12 சைஸ்ல இந்த பெட்ரூம் நல்லா வந்து அழகாவே இருக்குங்க. அட்டாச் டாய்லெட், ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரியர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்க வந்து 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 85-90 இருக்குல்ல. இண்டிவிஜுவல் வீடு வெறும் 78 lakhs தான் சொல்றாங்க. நல்ல அழகான இது ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க. சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 11க்கு ஒரு 17 நல்ல பெரிய பெட்ரூம். நல்ல 2 ஜன்னல் வச்சிருக்காங்க. இங்க ஒரு ஜன்னல் இருக்கு, அந்த சைட்லயும் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு எவ்வளவு ப்ரீமியமும் அழகாவும் இருக்கு பாருங்க. இது ஒரு அட்டாச் டாய்லெட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 பெட்ரூம்ல 3க்கு அட்டாச் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து வாஷிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இது பால்கனி, ரோட் சைட் பால்கனி. இது பாருங்க, நல்லாவே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் தகவல் ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்து லைக் கொடுங்க. இதே போன்ற ஒரு அழகான வீடியோ தான் அடுத்த டாடா சி. பாய்.